கிரிக்கெட் வீரர் தோனியின் வாக்குமூலத்தை பதிவு செய்ய வழக்கறிஞர் ஆணையரை நியமித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 100 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இந்த உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், எந்த வழக்கில் இது போன்ற ஒரு உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறாங்க? இந்த வழக்கின் பின்னணி என்ன? திருப்பதி சூதாட்ட வழக்கு தொடர்பாக தொலைக்காட்சி விவாதத்தில் தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்கள் கூறியதாக ஐபிஎஸ் அதிகாரி சம்பத்குமார் ஜி மீடியா கார்பரேஷன், இந்தி செய்தி தொலைக்காட்சியான நியூஸ் நேஷன் நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட் உள்ளிட்டோருக்கு எதிராக 100 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு கோரி கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி 2014ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் உள்ள இந்த வழக்கு நீதிபதி சி கார்த்திகேயன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தோனி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் வழக்கில் சாட்சி விசாரணையை துவங்க வேண்டும், அதற்கு வாக்குமூலம் அளிக்க முழு ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது. பிரபலமானவர் என்பதால் மாஸ்டர் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளிக்க நேரில் ஆஜரானால் குழப்பங்கள் ஏற்படும் என்பதால் தனது வாக்குமூலத்தை பதிவு செய்ய வழக்கறிஞர் ஆணையரை நியமிக்க வேண்டும். அக்டோபர் 20ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 10ஆம் தேதி வரை அனைத்து தரப்பினரின் வசதிக்கு ஏற்ப ஏதேனும் ஒரு இடத்தை தேர்வு செய்தால் அங்கு வாக்குமூலம் அளிக்க தயாராக இருப்பதாக தோனி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மனுவை ஏற்று தோனியின் வாக்குமூலத்தை பதிவு செய்ய வழக்கறிஞர் ஆணையரை நியமித்த நீதிபதி உயர்நீதிமன்றத்தின் பட்டியலில் இருந்து வழக்கறிஞர்களுக்கு ஆணையராக தேர்வு செய்வதாக நீதிபதி தெரிவித்தார். மேலும் தோனியினுடைய வாக்குமூலம் பதிவு முடிந்த பின்னர் இந்த வழக்கை விசாரணைக்கு பட்டியலில் நீதிபதி தெரிவித்தார்.